நேராக கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Gospel according to Saint Matthew chapter 16 verse 18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? சரி, நான் உனக்கு சொல்லுகிறேன். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த அநேக பிரசங்கங்கள், பிரபலமான பிரசங்கங்கள்லாம், அதாவது அடிக்கடி சொல்லி காண்பிக்கக்கூடிய அநேக ஓமானங்கள், அநேக பிரசங்க பகுதிகள், தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் பேசின வார்த்தைகள் நிறைய உண்டு. அதில் நமக்கு கிடைத்தது கொஞ்சம் தான் இருக்கு. அவையில் அநேகம் சொல்லப்படுவதிலே மிக முக்கியமான பகுதி என்று சொல்லப்படும் போது இவைகள் ஒன்றாய் வருகிறது. இந்த வார்த்தை பேதுருவிடத்திலே ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை. அந்த சூழ்நிலையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து கேட்கிற கேள்வி, என்னை யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சீசர்களை பார்த்து கேட்டால் அவங்க சொன்னாங்க, அவங்க நினைக்கிறாங்க, இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் சொன்னாங்க. ஜனங்கள் இறைமையான்னு சொல்கிறாங்க, சிலர் ஏசாயை சொல்கிறாங்க, மரித்தோர் உயிரோடு எழுத தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, நீ ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள், நீ யோவான் ஸ்நானகனோட மறு உருவம் என்று சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லி பலர் சொல்லும் போது ஆண்டு சொல்ல, அவங்க சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். எல்லாம் திகைத்து யோசித்து நிற்கும் போது பேதுரு சொன்னான், நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்போ ஆண்டு சொல்கிறார், இது மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல, பரலோகத்தில் தேவனே உனக்கு நினைச்சிருக்கிறார், வெளிப்படுத்தி வைத்திருக்கார் என்று சொல்லி அப்படி அப்ரிஷியேட் பண்ணிட்டு ஆண்டு சொன்னார். அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நீ பேதுருவாய் இருக்கிறாய். அப்போ ஜீவனுள்ள தேவன் எதற்கு இங்கே வருகிறார், அவர் மேசியா ஏன் இங்கே உலகத்தில் வருகிறார் என்று சொன்னால், யூதருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் மேசியா வருவார், இந்த ரோம ராஜ்யத்தை மாற்றி அமைத்து விட்டு அவர் தம்முடைய ராஜ்யத்தை என்ன செய்வார், அவர் ஸ்தாபிப்பார். அந்த ராஜ்யத்திலே தாங்கள் முக்கியமான ஒரு உறுப்பினர்களாக, அதிகாரிகளாக பதவி வைப்போம், நாம் தான் இனி உலகத்தை என்ன செய்வோம், ஆளுகை செய்வோம் என்றதான ஒரு எண்ணம், மாம்ச அடிப்படையில் உள்ள எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. ஆகவே ரோம ராஜ்யத்தை மாற்றி அமைத்தார். அந்த எண்ணம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழு வரைக்கும் அவங்களுக்கு இருந்தது. பரமேறி போறாரு, அப்போ கூட உங்களுடைய ராஜ்யத்தை இப்போதான் கொடுப்பீரா அப்படின்னு ஒருத்தன் என்ன செய்யறான், அவன் கேட்குறான். எவ்வளோதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்து எல்லாம் பண்ணால் கூட அவங்களுடைய மைண்டில் என்னதான் இருந்தது, இந்த ரோம ராஜ்யம் மேசியாவினால் என்ன செய்யப்படும், அகற்றப்படும், அவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். இந்த எண்ணங்கள் தான் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இயேசு தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார் என்பது ஒன்றுதான். ஆனால் மாம்ச பிரகாரமான ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது என்பதல்ல, பரலோகத்தின் ராஜ்யத்தை இந்த உலகத்தை என்ன செய்ய வேண்டும், ஸ்தாபிக்க வேண்டும் என்று விரும்பினவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரலோகத்தின் ராஜ்யத்தை அவர் இங்கே ஸ்தாபிக்க வேண்டும் என்று விரும்பி அவர் ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி, அக்கிரமத்திலிருந்து விடுதலை ஆக்கி, அவர்களை பரலோகத்துக்குரியவனாய் மாற்ற வேண்டும் என்று விரும்பினார். அவருடைய ராஜ்ய அமைப்பு என்பது வேறு, யூதர்கள்லாம் நினைத்த ராஜ்ய அமைப்பு வேறு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் இவன் மேசியான்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அப்போ ஆண்டவர் அதற்கு சொல்கிறார், இவ்வளவு நாட்கள் எதிர்பார்த்த மேசியா என்பதை இப்போது நீ அறிவித்திருக்கிறாய். நீ நினைப்பது போல அல்லது நீங்கள் நினைப்பது போல நான் மாம்ச பிரகாரமான ராஜ்யத்தை உங்கள் உலகத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, என் சபையை கட்டுவதற்கு வந்திருக்கிறேன். சபை என்று சொன்னால் எக்லீசியா அப்படின்னு சொல்லக்கூட கிரேய பார்த்து பொருள் என்னன்னா, கால்ட் அவுட் ஃப்ரம் சின்ஃபுல் லைஃப். பாவ வாழ்க்கையிலிருந்து என்ன செய்யப்பட்டவர்கள், அழைத்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தவான்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். அப்போ எங்கே உட்கார்ந்திருக்க தேவ ஜனம் என்று சொன்னால், ஒரு எல்லை இருந்து தேவனாலே நாம் அழைக்கப்பட்ட இந்த எல்லையில் அமர்ந்திருக்கிறோம். அப்போ இது ஒரு சபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஆண்டவர் சொல்கிறார், என் சபையை நான் கட்டுவேன் சொன்னால், நீங்கள் நினைப்பது போல மாம்ச ராஜ்யத்தை கட்டுவதற்கில்லை, என்னுடைய பரலோக ராஜ்யத்தை, மேன்மையை இந்த உலகத்தில் ஸ்தாபிப்பதற்கு தான் வந்திருக்கிறேன். ஆமாம், அதுதான் சபை. ஆண்டவர் சொல்றார், அதுதான் சபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சபையை நான் கட்டுவேன். அப்போ சொன்ன உடனே எல்லாரும் நினைச்சாங்க, அந்த சபையை கட்டுவதற்கு மூல காரணம் பேதுருவாக தான் இருப்பாங்க. கர்த்தர் சபையை கட்டுவதற்கு உலகத்தில் எல்லாரையும் பயன்படுத்த முடியும். ஆனால் கட்டுவதற்கு யார் மேலே என்ன சொன்னான், இந்த கல்லின் மீது சபை என்ன செய்வேன், கட்டுவேன். இதை என்ன அப்படின்னா, சிலருடைய தவறான புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, பேதுருவின் மீது என்ன செய்யப்பட்டது, சபை கட்டப்பட்டது என்றதான ஒரு எண்ணங்கள் உலகத்திலே தோன்றியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆண்டவர் சொன்னது பேதுரு மீது அல்ல, யார் மீது தான்,
தன் மீது தான் கட்டுவேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அதனுடைய பொருள் நமக்கு எழுதியிருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி எழுதியிருக்கணும் அப்படின்னா புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். அவங்க மொழிபெயர்ப்பு செய்தவங்களாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இது புரிந்து கொள்வதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், பேதுருவே நீ சிறிய பாறையாக இருக்கிறாய், நான் கண்மலையான இந்த கண்மலை மீது என் சபை என்ன செய்வேன், கட்டுவேன். இதான் பொருள். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. ஏன் அப்படின்னா கிரேக்க பதத்தினுடைய அணுகுமுறை கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் என்ன அப்படின்னா பெட்ரோஸ் அப்படின்னு சொன்னா பாறை என்று அர்த்தம். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. பெட்ரா ஆண்டு சொல்ல தன்னை பெட்ரா என்று சொல்லுகிறார் அப்படின்னா கண்மலை, அசைக்க முடியாத ஒரு கண்மலை, இன்மூவபிள் ஸ்டோன். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. ஆகவே தான் சொன்னார் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறேன், போடப்பட்ட அஸ்திவாரமாகிய கிறிஸ்து என்ற அஸ்திவாரத்தின் மீது தான் எது கட்டப்பட வேண்டும், சபை கட்டப்பட வேண்டும். எந்த மனிதர் மீது என்ன செய்யப்படக்கூடாது, சபை கட்டப்படக்கூடாது. மனிதர் மீது சபை கட்டப்பட்டால் அது அழிந்து போய்விடும், உடைந்து போய்விடும். ஆனால் ஆண்டவர் மீது தான் சபை கட்டப்பட வேண்டும். அந்த கண்மலை, அசையாத கண்மலை மீது அஸ்திவாரம் என்று கட்டப்படும் போது அது சபை நிலைத்திருக்கும் என்று சொல்லி பவுலும் சொல்லுகிறார். இயேசு அதைத்தான் சொன்னார், தன் மீது கட்டப்பட வேண்டும். இந்த கட்டப்பட்ட சபைக்கு விரோதமாய் பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்யும், மேற்கொள்வதற்கு அவைகள் போராடும். ஆனால் பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாதுன்னு சொன்னார். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. காலையிலே அதை தான் பார்த்தோம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாமல் அவைகள் உறுதியாக இருக்க வேண்டுமானால் தேவனுடைய வசனம் நமக்கு முக்கியமான ஆதாரம். ஆமாம், வேத வசனம் இருக்க வேண்டும். அதை குறித்து தான் காலையில் பார்த்தோம். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. இன்னும் பாதாளத்தின் வாசல்கள் என்று சொன்னால் பல காரியம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அவையெல்லாம் சபையை பாழ்படுத்துவதற்கு, அழிப்பதற்கு எழும்பி வந்த அநேக கூட்டங்கள் உண்டு. சபையை அழிப்பதற்கு எத்தனையோ நபர்கள். காலகாலத்தில் சபை நிலைத்திருப்பதற்கு என்ன காரணம் என்றார், இந்த சத்துரு எவையெல்லாம் எடுக்கணுமோ அவையெல்லாம் எடுத்து பார்த்து பிரயாசப்பட முயற்சித்தான். அவனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆமாம், கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. வேத வசனம் ரொம்ப முக்கிய ஆதாரம் என்று சொல்லும் போது வேத வசனத்தை லாக் பண்ணான். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. காலங்கள் நடுவே வேத வசனத்தினால் வளர்ந்த சபைகள் நிருபங்களை வாசித்து வேத வசனம் வாசித்து வளர்ந்து கொண்டே வரும்போது பரிசுத்தம் என்றதான ஒன்றில்லை வளர்ந்து இவையெல்லாம் பெரிய கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வேத புத்தகத்துக்கு ஒரு லாக் பண்ணான். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. வேத புத்தகம் இவர்கள் ஆசாரியர்கள் மட்டும், அல்லது குருமார்கள் மட்டும், அல்லது போதகர்கள் மட்டும், அல்லது இன்னொரு விதத்தை சொன்னால் இதை பிரசங்கிக்கக்கூடியதான மத போதகர்கள் மட்டும்தான் வாசிக்கணும். மற்றவங்களாம் என்ன செய்யக்கூடாது, வாசிக்கக்கூடாது, கேட்கலாம். அவங்க சொல்றதை என்ன செய்யணும், கேட்க வேண்டும் என்ற எல்லைக்கு ஒரு நாள் வந்தது. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. காலங்கள் நடுவே சபையினுடைய வளர்ச்சி என்பதை விட சபையினுடைய பரிசுத்த தன்மை, பரிசுத்தத்தினுடைய அல்லது சபையினுடைய வலிமை கொஞ்சம் கொஞ்சமாய் நிலைகுலைய ஆரம்பித்தது. உலக ரீதியாய் பலமுள்ளதாக இருக்கலாம், பொருளாதாரம் இருந்தபடினாலே, ஆளுகை இருந்தபடினாலே எல்லாம் பலமுள்ளதாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய எல்லையிலே அவை வலுவிழந்து போய்விட்டது. சாத்தானுக்கு இதை பற்றி கவலை கிடையாது. அதிகாரமோ பண பலம் பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு கவலையே இதுதான், இந்த சபை பரிசுத்தத்திலும் தேவனை அறிகிற அறிவிலும் தேவ ராஜ்யத்தை கட்டு வைக்கிற கட்டுக்கோப்பான நிலையை நிலைகுலைய பண்ண வேண்டும் என்று சொல்லித்தான் அவனுடைய கிரியையெல்லாம் இருக்கும். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. ஆகவே காலங்கள் நடுவே பரிசுத்த தன்மைகள், தேவனை அறிகிற அறிவு, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடம் எல்லாம் போய் பாவ மன்னிப்பு என்றதான ஒன்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைப்பது என்பதை விட மனுஷன் மூலமாய் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதை அவன் கொண்டு வந்து வைத்தான். இதை விட இன்னும் போன செய்ய போற பாவத்திற்கும் என்ன உண்டாயிற்று, பாவ மன்னிப்பு உண்டாகக்கூடிய காலகட்டம் வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மன்னிப்புக்கு காசு கொடுத்தா போதும் என்கிற நிலை. பாவ மன்னிப்புக்கு ஒரே ஒரு வழிதான், இயேசு கிறிஸ்துவின் அறிக்கையிட்டால் பாவத்தை மன்னித்து சுத்திகரிப்பதற்கு உண்மை நீதி உள்ள தேவன். அப்போ அவர் ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர். அவர் ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்று தான் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும். இதுக்கு வேற வழியே கிடையாது உலகத்தில். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அந்த பாவ மன்னிப்புக்கு என்று சீட்டு கொடுத்து, பாவ மன்னிப்புக்கு என்று அவர்கள் பணத்தை வைத்து எல்லாம் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போச்சு. செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கொடுப்பாங்க, செய்ய போகிற பாவத்துக்கு நினைச்சிட்டாங்க ஆல்ரெடி மன்னிப்பு வாங்கி சீட்டு வாங்கி வச்சிருந்தாங்க.
இதெல்லாம் காலங்கள் நடுவிதே போகுது. இதுக்கு மூல காரணம் என்னன்னு தெரிந்த ஆண்டவர் பைபிளை முதல்ல தூக்கி வச்சார். மார்ட்டின் லூத்தர் கொண்டு வரும்போது மார்ட்டின் லூத்தர் தரிசனம், ஒவ்வொரு வீட்டிற்கும் பைபிள் வேணும். ஆமாம், வீட்டுக்கு ஒரு பைபிள், வீட்டுக்கு ஒரு. காலங்கள் நடுவே மாறி வரும்போது, பெந்தேகோஸ்தே காலங்கள் வரும்போது வீட்டுக்கு ஒரு வேதாகமம் மாறி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வேதாகம் இருக்க வேண்டும். ஆமாம், அதற்கு வாய்மண்டாவதாக ஆண்டவர் அதை கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆனால் இந்த வேதத்தை அழிப்பதற்கு எழும்பின எத்தனையோ நபருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் மாற்றி அமைத்தார். அதை மேற்கொள்ள முடியும்படியான பல காரியம் செய்தாலும் அவரால் மேற்கொள்ள முடியவில்லை. ஆமாம், பவுல் சபையை அழிப்பதற்கு யூத மார்க்கத்திலிருந்து தான் சபையை உருவாகிச்சு. அங்கே உருவாக்கி வரும்போது அவர்கள் ஏதோ ஒரு புது மார்க்கம் ஒன்று உருவாகிட்டு, இயேசு என்றதான ஒருவரை வைத்து மார்க்கம் ஒன்று உருவாகி இருக்குதுன்னு சொல்லி உபத்திரவங்கள் பிரச்சனைலாம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் புதுமையாக இருக்கிறத பார்த்த உடனே இதை அழித்து விட வேண்டும், இதை எடுத்துடலாம் சொல்லி பிரயாசப்படாது. ஏன்னு சொன்னால் இதே போல முன்னாட்கள் நிறைய வந்தது, குரூப்பாக எழுப்பி வந்தார்கள். அதான் அவர்களை விசாரிக்கும் போது, அப்போஸ்தலரை விசாரிக்கும் போது, அப்போஸ்தலருடைய வாசல் தெரியும், யூதாஸ், தெயுதாஸ், இப்படிலாம் ஆட்கள் இருந்தாங்க. நீங்கள்லாம் மனுஷனை கலக்கினவங்கள, மனுஷனை கூட்டிகிட்டு போய் அழித்து போட்டவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தீர்க்க. அவங்க சொன்னால் அவங்கள ஆட்களில் நாங்கள் கிடையாது, நாங்கள் என்ன சொன்னால் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறோம். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட. நீங்கள் சிலுவையில் ஆணி எடுத்து கொன்ற அல்லது சிலுவையிலே தூக்கி கொலை செய்த இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று வேறு ஒன்றை குறித்து நாங்கள் என்ன செய்வதில்லை, பிரசங்கிப்பதில்லை என்று சொல்லி சொன்னாங்க. அப்போ இதுக்கு முன்னால் இந்த குரூப்புகள்லாம் தெயுதாஸ், யூதாஸ் போன்றவரெல்லாம் அவங்க கூட்டு போனாங்க. அவங்களுக்கு ஆட்களை சேர்த்து ஒரு பெரிய ஒரு தங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முயற்சித்தார்கள். கால நடுவே ரோம் அதிகாரத்தினாலே அவங்கெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. அதே அதிகாரம் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சபையை அல்லது இயேசு கட்டின சபையை அழித்து விட வேண்டும் முயற்சித்த போது, இதை அழிக்க முயற்சித்த ரோம ராஜ்யமே இல்லாமல் போய்விட்டது. ஆமாம், கடைசி இந்த சபை தான் ரோம ராஜ்யத்தை தன்மைப்படுத்தி ஆளுகை செய்தது. ஆமாம், கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. ஆகவே பவுல் எழுப்பினான், அவனே சொல்கிறான், சபையை பாழாக்கினவன், எந்த மனிதன் பாழாக்கினானோ அவன் இதோடு சபை இருக்காதுன்னு நினைச்சான். ஆனால் சபை பெருகினதை, அந்த பெருக்கத்துக்கு முக்கிய காரணமாக பவுலையே கர்த்தர் பயன்படுத்தினார் அவர். ஆமாம், நீரோ அவன் ஆளுகை செய்கிற காலத்தில் அவனுக்கு உள்ள செய்தியிலும் சொல்கிறாங்க, கேட்குறாங்க, எங்கள் கிறிஸ்தவர்கள் என்றதான ஒரு குரூப் இப்படி பரவிட்டு வராங்க. இப்போது இருந்த காலகட்டத்தில் ஐரோப்பா முழுவதும் பரவிட்டாங்க, ஐரோப்பாவெல்லாம் பரவிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களை பற்றி தான் பேச்சு வருகிறது. என்னுடைய மரணம் வருவதற்குள்ளே, தன் அதிகாரி படைத்தலைவர் சொன்னாங்க, என் மரணம் வருவதற்குள்ளே கிறிஸ்தவர்கள் இதில் இன்னைக்கு இருக்கிறத விட என்ன இருக்கணும், குறைந்தபட்சம் பாதியாவது குறைஞ்சிருக்கணும் தீர்த்தர் அப்படின்னு. அவனுடைய மரண தருவாய் வந்தது. அவன் மறிக்க போகிற அந்த காலகட்டத்தில் அவனுக்கு கேட்டான், கிறிஸ்தவர் எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருந்தது? ஏன்னா கிறிஸ்தவத்தை அழிப்பதற்கு ரொம்ப கொடூரமான முறையை அழித்தவன் அவன் அழித்த விதங்கள் எல்லாம் சொன்னான், கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்தின விதங்கள்லாம் பயங்கரமானது. லிவிங் டார்ச்சஸ் அப்படின்னா உயிர் உள்ள வெளிச்சம் அல்லது ஜீவ வெளிச்சம் என்று சொல்லப்படும். ஒரு கம்பத்தில் கிறிஸ்தவர்களை கட்டி கீழே விறகு வச்சு மேலே அவங்கள கயிறு வச்சு கட்டி கீழ் பூசின கயிறுனால கட்டி தீ வச்சிருவான். இரவு அந்த தீ பந்தங்கள் மாதிரி வச்சுக்கிற மாதிரி கிறிஸ்தவர்கள் எரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இரவு அந்த வெளிச்சத்தில் நடப்பான். அவன் அப்படி கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்தி கொன்றவன், அவ்வளோ கொடூரமான முறையில் கொன்றவன். அவன் தான் நான் எப்படிங்க காலி ஆயிடணும், மரணப்படுக்கை அவன் கேட்கும்போது எவ்வளோ சொன்னோடனே அதிகாரி அவன்கிட்ட சொன்னான், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் பாதியாவது குறைக்கணும்னு நினச்சிங்க, இப்போ நீங்கள் இருக்கும்போது இருந்ததை விட ஏறக்குறைய 4 மடங்கு அதிகமாக கிறிஸ்தவர் இருக்கிறாங்க. ஆமாம், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. பாதாளத்தின் வாசல்கள் விதவிதமான முறைகளிலே சபையை மேற்கொள்ள முயற்சித்தது. ஆனால் ஒரு நாளும் பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளவே முடியவில்லை. ஆமாம், இன்று வரை பாதாளத்தின் வாசல்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதை மேற்கொள்வதற்கு பிரயாசப்பட்டாலும் தேவன் அதற்கு இடமளிப்பது இல்லை. ஆமாம், ஒன்றே ஒன்று ஆண்டு சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்வதில்லை, மேற்கொள்ள. அன்றைக்கு பிரச்சனைனா உள்ள இந்த சூழ்நிலைகள் அழிப்பதற்கு சத்துரு பல தந்திரங்களை கையாண்டான். பவுல் சொல்கிறான், பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவை அல்லவே. அவன் தந்திரவாதி, அவன் விதவிதமான தந்திரங்களை கொண்டு வருவான் அழிப்பதற்கு. வெளியே உபத்திரவம்,
சபைக்கு வெளியே உபத்திரவங்கள் இருந்தது. சபை உள்ளே கூடி வந்தார்கள். உள்ளே வஞ்சிக்கிற ஆவி, ஒளியின் தூதன் ஆவி உள்ளே இருந்து வேலை செய்யுது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இவை எல்லாவற்றையும் தாங்கி உடைத்து எரிந்துதான் சபை இன்று வரை வளர்ந்து கொண்டே வருகிறது. ஆமென். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. சபை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சித்த போது இல்லாமலே போய்விட்டது. அப்போ சபை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சபைக்கு ஒரு மன ஆவி கட்டாயம் வேணும். ஆமென். இங்கெல்லாம் வேதத்தில் அப்போஸ்தலர் நடபடி வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாகி கூடி வரும்போது அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செய்தான்? அசைந்தது. அவர் ஒருமனப்பட்டவராய் கூடி வந்து ஜெபித்த போது அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்து அந்த எல்லையிலே ஒரு அற்புதமான காரியத்தை செய்தார். பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருள பண்ணினான். அற்புதங்கள் நடந்தது. இவை எல்லாமே ஒருமன ஆவியினாலே நடைபெற்றது. அப்போ திருச்சபையில் இருக்கக்கூடிய எந்த சபையா இருந்தாலும் தேவ பிள்ளைகள் அவர்கள் கூடி வந்திருக்கிற இடத்திலே ஒருமனப்பட்டு அவர்கள் ஜெபிப்பார்கள். அவர்கள் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆராதிப்பார் என்று சொன்னால் கட்டாயம் இந்த எல்லையிலே தேவ ராஜ்யம் கட்டாயம் கட்டப்படும். ஆமென். பாதாளத்தின் வாசல்களாலே அதை அணுகவே முடியாது, பக்கம் கூட வர முடியாது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அதைத்தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல வேண்டும் சொன்னால், சத்துரு எப்படிலாம் வருவானோ அவனை தடை பண்ணுவதற்கு நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு மனிதரை அவர் கூப்பிட்டார்கள். இந்த காட்டில் புலியினுடைய அட்டகாசம் தாங்க முடியல. நைட்டு வந்து தூக்கிட்டு போயிரு. ஆகவே உனக்கு நான் ஒரு துப்பாக்கி தர்றேன், பாதுகாப்பான மரத்தில் இடம் வச்சு தர்றோம், உனக்கு வேண்டுங்கிற பொருட்கள் வேணுங்கிற எல்லாம் எடுத்துட்டு என்ன செய். ஒரு இருட்டாகும்போது, இருட்டாகக்கூடிய அந்த நேரத்தில் மரத்தில் ஏறி உட்காந்துக்க. இந்த வழியாக தான் அடிக்கடி வருகிறது என்று கேள்விப்பட்டோம். ஃபயர் பண்ணிடு. உன்னுடைய நோக்கம் என்னது? எப்படியாவது புலி என்ன செய்யணும்? காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டான். சாப்பாடுலாம் எடுத்துட்டான். ஒரு வேளை விஷப்பூச்சிகள் இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும்? ரொம்ப முக்கியமாக நம்ம ஊரில் சொன்ன மாதிரி கொசுக்கடிக்கு என்ன செய்யணும்? மருந்து. இதெல்லாம் எடுத்துகிட்டு போ, எல்லாம் செய்யணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு போனான். அவன் கையில் துப்பாக்கி கொடுத்து 1-2 தவறுனா கூட போட்டு அடிச்சிரு அப்படிங்கிறதுக்கு கையில் ஒரு மூட்டை மாதிரி கொடுத்தாங்க. துப்பாக்கி தோட்டா ஒரு 100 தோட்டா கொடுத்துட்டாங்க. சரி, அவன் மேலே உட்காந்துருக்கிறான். அவனுடைய நோக்கம்லாம் எது தான் இருக்கணும்? டார்கெட் எது தான்? புளியை தான் அடிக்கணும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்க டார்கெட்டு மனுஷனுங்க கிடையாது. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மனுஷனோடு நம்முடைய போராட்டம் அல்ல. நம்முடைய போராட்டம் எதுவோடு தான்? வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு, அந்தகார லோகாதிபதி இவனோடு தான் நம்முடைய போராட்டம் இருக்கிறது. அவனுக்கு தான் நம்ம விரோதமாக எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் சொல்லப்படுகிறது. நம்முடைய டார்கெட்டை யார் தான்? சாத்தான் தான். அவனுடைய டார்கெட்டும் நாம தான். 2 பேருக்கு ஒருவருக்கும் வச்சு எதிரி போல இருக்கிறோம். அவனை தீர்க்க வேண்டும். அவன் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. இது ஒரு சபை. காலையில் சொன்னேன், நம்மெல்லாம் யாரு? நம்ம சபை. காலையில் கேட்டுக்கணும், நாம் ஒரு சபை. இந்த சபையை மேற்கொள்வதற்கு அது முயற்சிக்கிறது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. மேலே உட்காந்துட்டு இவன் என்ன செய்தான்? புலி வரும்னு பார்த்துட்டு இருந்தவன் கொசு வந்தவொடனே துப்பாக்கி எடுத்து ஒவ்வொரு கொசுவாக சுட்டுக்கிட்டு இருந்தான். கொசுவாக என்ன செய்தான்? சுட்டுக்கிட்டு இருந்தான். சுட சுட இருக்க தோட்டாவெல்லாம் எடுத்து எதை சுட்டுக்கிட்டு இருக்கான்? கொசுவெல்லாம் அப்படி பார்த்து போய் சுட்டுக்கிட்டு இருந்தான். கடைசியில் தோட்டம் முடிஞ்சு போயிடுச்சு. கரெக்டாக புளி வந்துச்சு. புளியை சொல்றதுக்கு பார்க்க துப்பாக்கி கிளிக்கிங் ஒன்றும் போக மாட்டேங்குது. அவ்வளோ தோட்டம் எதில் செலவழிச்சிட்டான்? கொசுக்கு செலவழிட்டான். தேவையில்லாத ஒன்றுக்கு அவ்வளோத்தையும் செலவு பண்ணிட்டு தேவையான ஒன்றுக்கு எது இல்லாமல் இருந்தான்? தோட்டம் இல்லாமல் இருந்தான். இன்றைக்கி நம்ம அனைவருடைய வாழ்க்கை என்னெல்லாம் பிரச்சனை அப்படி தான். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் எல்லாம் நேரம் செலவு பண்ண, எல்லாம் பண்ணுறோம், ஜாப் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். முக்கியமான ஆளை காலி பண்ணுறதுக்கு ஆள் நினைச்சிருல, ஒன்றும் இல்லாமல் ஐயோ ஒன்றுமே இல்லைன்னு உட்காந்துருக்கோம். நமக்கு டார்கெட்டு பாதாளத்தின் வாசல்கள் தான். ஆமாம், கத்திருக்கு. அவைகள் சபையை மேற்கொள்ளக்கூடாது. இந்த சரீரமாகிய சபையை மேற்கொள்ளக்கூடாது. இந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சபை என்று அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் சபையை அது மேற்கொள்ளக்கூடாது. கத்திற்கு பயம் உண்டாவதாக. அப்போ நம்முடைய டார்கெட் அவன் வச்சான் அப்படின்னா, தேவன் நம்மை எதற்கு வைத்திருக்கிறாரோ அதை நாம் செய்வோம் என்று சொன்னால், செயல்படுவோம் என்று சொன்னால், முன்னோக்கி போவோம் என்று சொன்னால், பாதாளத்தின் வாசல்கள் அதை நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆமாம்,
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சபை வளருவதற்குத்தான் ஆண்டவர் பலவிதமான ஊழியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொன்னா நம்ம யோசிக்கலாம். சபை வளர்ச்சி அல்லது சபை பாதுகாப்பதற்கு எல்லா ஆயுதங்கள் அல்லது எல்லா பாதுகாப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து வைத்திருக்கிறார். இவைகளை வைத்து பாதுகாக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்பட உண்டாவதாக. ஒண்ணுமே தெரியலையா, ஊழியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் வருகிறார், கர்த்தருக்கு பயப்பட உண்டாவதாக. அல்லது சுவிசேஷம் வருகிறார், சுவிசேஷம் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்டுமா. அப்போஸ்தலர் வருகிறார், அவர் சபையை கட்டி நம்மை உள்ளே வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். அவர் போன உடனே போதகர் வருகிறார், அவர் போதிக்கும் ஊழியத்தை செய்து போதிக்கிறார். அதில் போதனை கேட்கிறோம். ஒருவேளை நம்முடைய குறைவுகள் புரிந்து கொள்ள முடியவில்லை இல்லைன்னு சொன்னால் தீர்க்கதரிசி வருகிறார். தீர்க்கதரிசி வந்து சரியானதை சொல்லி அந்த தீர்க்கதரிசி ஆற்றமும் தேற்றமும் எச்சரிக்கவும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாய் சொல்லிக் கொடுக்கிறார். மேய்ப்பர் வருகிறார், நம்மை மேய்க்கிறார். ஆமாம், அவர் மேய்த்து நித்திய ஜீவ வாழ்வுக்கு நடத்துகிறார். ஆன்ற ஊழியங்களை வைத்திருக்கிறார். இந்த ஊழியங்களோடு அற்புதங்களை வைத்திருக்கிறார், அடையாளங்களை வைத்திருக்கிறார், பரிசுத்தாவின் வல்லமையை வைத்திருக்கிறார், பரிசுத்தாவின் வரங்களை வைத்திருக்கிறார். இதெல்லாம் கொரிந்திய சபைக்கு எழுதியிருக்கிறார். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? நான் சொல்றது நானா சொல்லலை, இது கொரிந்திய சபையில் சொல்லப்பட்டது ஒன்று ஒன்றா சொல்கிறேன். கொரிந்திய சபைக்கு கர்த்தர் எழுதியிருக்கிறாரு. இவையெல்லாம் கர்த்தர் இப்படி வைத்திருக்கிறார். இவை எல்லாம் ஒரு அரணை போல கர்த்தர் வைத்திருக்கும் போது சபையானது விழிப்புடன் இருந்தால் கட்டாயம் பாதாளத்தின் வாசல் செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சபையை மேற்கொள்வதற்கு அவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியத்தை செய்ய மாட்டான். ஒரு பெரிய காரியம் சொல்லியிருந்தா நாம் ரொம்ப அலாட்டாக இருப்போம், நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். நமக்கே தெரியாமல் நமக்கே புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் ஒரு காரியத்தை சொல்லுவான், நாம் ஏமாந்து போய் என்ன செய்வோம். தேவ சித்தம் என்ன என்பதை தேவன் நமக்கு சொல்லியிருக்கும் போது தேவ சித்தத்தை மாற்றி அமைக்கும்படியான காரியத்தை அவன் செய்வான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சித்தம் என்ன அது நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதுக்கு வேதத்தை தான் செய்யணும், வைக்கணும், அல்லது நாம் தேவ சித்தத்திற்கு ஜெபித்திருக்க வேண்டும். அவரோடு இல்லை நல்ல ஐக்கியம் உறவுகள் இருக்கும் போது நல்ல தேவ சித்தம் நமக்கு தெரியும். கர்த்தர் அதை பல விதங்களை நமக்கு என்ன செய்வார், வெளிப்படுத்தி காட்டுவார். ஒருவேளை அந்த ஜெபத்தில் இருக்கும்போது தரிசனங்கள் மூலமாய் வெளிப்படுத்துவார், சொப்பனங்கள் மூலமாய் கர்த்தர் என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். தேவனுடைய சத்தத்தின் மூலமாய் வெளிப்படும். தேவ சித்தம் பல விதங்களில் வரும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்பட உண்டாவது. தேவ சித்தத்தை தடை செய்யப்படும். பவுலை குறித்து தேவ சித்தம். பவுல் ஆண்டவரை சந்திக்கப்பட்டு கண் குருடாகி உட்கார்ந்துருக்கிறான் வீட்டில். அனனியாவுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார், அனனியாவே இந்த இடத்துல பவுல் என்றதான சவுல் என்றதான ஒருவன் இருக்கிறான், நீ போய் அவனுக்கு ஜெபம் பண்ணு. அப்போ அவனை பார்த்த உடனே தரிசனத்தில் அவனை பார்க்கிறான். ஆண்டவரே, இவன் சபையை பாழாக்கணும் அல்லவா அப்படின்னு கேட்கும்போது அவனை பாழாக்கணவன் தான், ஆனால் அவனை குறித்து நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், ஒரு சித்தம் வைத்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா அவனை சந்திக்கும் போதே ஆண்டவரே என்ன செய்ய, கேள்வி அதுதான். அவன் ஆண்டவரை கேட்டதே ஒரே கேள்வி அதுதான், ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அந்த சித்தத்தில் என்கிட்ட கேட்டவன் அந்த சித்தம் அவனுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நீ போய் சொல்லி அவனுக்கு ஜெபம் பண்ணு. என்ன சொல்ல வேண்டும், அவன் யூதர்களுக்கு மாத்திரமல்ல பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்ன செய்ய வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு நான் நினைச்சிருக்கிறேன், காண்பித்திருக்கிறேன். அப்படி சித்தம் என்னது அப்படின்னா சுவிசேஷம் அறிவிப்பது, கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது. இங்கே தான் இருக்கீங்களா? ஒரு நாள் ஒரு எல்லையில் செசரியா பட்டணத்துக்கு போனான், பிரசங்கித்தான். அந்த எல்லையை பிரசங்கிக்கும் போது பிலிப் என்றதான ஒரு தீர்க்கதரிசி அங்கே இருந்தார். அவர் யாருன்னா அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் வந்ததானே 7 பேர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களே பந்தி விசாரணை செய்வதற்கு, அதிலே ஒருவன் பிலிப். சமாரியாவில் எழுப்புதலை கொண்டு வந்தவன். அவன் அந்த பட்டத்தில் இருக்கிறான். நம்மளுக்கு 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகள் தீர்க்கதரிசிகள். பிள்ளைகள் எப்படி இருப்பார், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே ஊழியம் செய்ய போனவன் அங்கே தங்கியிருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே இருக்கிற அந்த காலகட்டத்தில் சுவிசேஷம் சொல்வதற்கு வெளியே புறப்பட்டு எல்லாம் போயாச்சு. அகபு தீர்க்கதரிசி வருகிறான். நல்ல கவனி, அகபு தீர்க்கதரிசி தேவனுடைய வெளிப்படுத்தலை சொல்லக்கூடியதான ஒரு தீர்க்கதரிசி என்று அன்றைக்கு பரவலாகி சபையில் எல்லாருக்கும் தெரியும். அவன் சொன்னான், எருசலேமிலே பஞ்சம் வருகிறது, எல்லாம் கவனமாக இருங்க, இந்த காலகட்டத்திலே பஞ்சம் வரும்னு சொன்னான். சொன்ன காலகட்டத்திலே பஞ்சம் வந்தது.
அவன் என்னெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் அப்படி நிறைவேறினது. ஆகவே ஒரு தீர்க்கதரிசி என்பதை கிறிஸ்தவ உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். அகபு என்றதான ஒரு தீர்க்கதரிசி. அவன் அங்கே வந்தான். வந்த உடனே அந்த சுவிசேஷம் அறிவிக்கிற பவுலின் கூட்டம் அங்கே இருக்குன்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம். சரி, அங்கே இருந்தவன் அவசர வேலையாக வந்தான் போனது. அவன் வந்துட்டு உட்கார்ந்தான். அவனை விசாரிக்கப்பட்டது. சரி, நான் போகிறேன், எனக்கு அவசர வேலை என்று சொல்லிட்டு புறப்படும் போது அந்த ஒரு எல்லையில் ஒரு சேரில் வச்சுக்கோமே, எல்லையில் ஒரு கச்சை ஒன்று கிடக்குது. அந்த கச்சையை எடுத்தேன். இந்த கச்சை உடையவன் யார்? எல்லாரும் பார்க்குறாங்க, தெரில யாருன்னு. ஏன்னா செட்டாக போயிருக்காங்க. பவுலோடு ஊழியம் செய்வதற்கு ஒரு குரூப்பே என்ன செய்யும் எப்போதும் இருக்கும். அவங்க எல்லாம் போயிருக்காங்க. யாருடைய கச்சைன்னு தெரியாது. ஆனால் அவன் சொல்கிறான், யாருடைய கச்சைன்னு தெரியாது, விட்டுருங்க. அந்த கச்சையை உடையவன் எருசலேமிலே பாடுகளை படுவான், உபத்திரவுக்கு உட்படுத்தப்படுவான். கர்த்தர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டான். எல்லாருடைய கேள்வி எப்படி இருக்கும்? இந்த கச்சை யாருடையதுன்னா அவங்களோட கண்ணெலாம் பார்த்துட்டு இருக்கு. குரூப் வந்தாச்சு, ஊழியம் செய்து வந்தாங்க. எல்லாம் வந்த உடனே அவங்க இடத்துல போய் உட்கார்ந்தாங்க. பவுல் பார்த்தான், அப்பா கச்சை இங்கே விட்டுட்டு ஊரெல்லாம் தேடிட்டு இருந்திருக்கேனே அப்படின்னு கச்சை எடுத்து அவன் முகத்தை உடைக்கும் போது எல்லாம் சொன்னாங்க, அகோபு வந்தார். அப்போ கேட்குறான், அகோபு வந்தாரா? தீர்க்கதரிசி அல்லவா? அவர் தீர்க்கதரிசி தான் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? இந்த கச்சையை உடையவன் எருசலேமில் உபத்திரப்படுவான். இப்போ இங்கே நேராக அவன் எருசலேம் தான் போக போகிறான். உபத்திரப்படுவான், பாடுபடுவான், அவனுக்கு உபத்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போனார். அடுத்த ஸ்டெப் இவங்க எருசலேம் தான் போக போகிறாங்க. எல்லாரும் சொன்னாங்க பவுலை பார்த்து, உபத்திரப்படுவேன்னு ஏற்கனவே யார் சொல்லிட்டாங்க. முன்குறிப்பு சொல்லப்பட்டு விட்டார். நீங்கள் தான் உங்களை என்ன செய்ய வேண்டும்? தப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் தயவு செய்து உங்களை என்ன செய்துங்க? தப்பு வைத்துக் கொள்ளுங்க. உபத்திரப்பட வேண்டாம், சுவிசேஷ வேலையாக போகிறீங்க, வேறு இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு. அப்போ சொல்கிறான், இல்லை, பட்டணங்கள் தோறும் கட்டுகளும் காவல்களும் உபத்திரம் உண்டு என்று பரிசுத்த ஆவியான எனக்கு என்ன செய்கிறாரு? திருவுளப்பட்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறார், திருவுளப்பற்றி கொண்டே இருக்கிறார். ஆக தேவ சித்தம், என்னை கொண்ட தேவ சித்தமே சுவிசேஷம் அறிவிப்பது மாத்திரமல்ல, அவருக்காக பாடுபடுவது. ஆமாம், நான் அவருக்காய் பாடுபட வேண்டும் என்பதை தேவ சித்தம் என்ற ஒன்று வைத்திருக்கும் போது அதை தடைப்படுத்துவதற்கு எத்தனை கிரியைகள் இருந்தாலும், அகபு சொன்னது தடைப்படுத்துவதற்கு சொல்லவில்லை, என்னை திடப்படுத்துவதற்கு சொல்ற வார்த்தைகள். ஆமாம், நான் உபத்திரப்படுவது சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காரியத்தை அவன் சொன்னானே தவிர இதிலிருந்து தப்பு வைத்துக் கொள்ளும்படியாக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. நான் கர்த்தருக்காக உபத்திரப்படுவது தேவ சித்தம், கர்த்தருக்கு பயங்கொண்டவதான். அப்போ சில வேளைகளிலே சத்ரு நம்ம என்ன செய்வான்னா, சில காரியத்தை முன்வைத்து, நம்ம வேத வசனத்தை முன்வைத்து, நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை முன்வைத்து நம்மை தப்புவிக்கும்படியான அந்த நிலையிலே தேவ சித்தம் செய்யாதபடி வலிமை போகக்கூடிய நிலையை நம்ம கொண்டு வந்து வச்சான்னு சொல்லுவான். அப்போ புரிந்து கொள்ள வேண்டும், அந்த சித்தம் மாறும்போது டயக்ராமே மாறிடும். தேவன் அவனை கொடுத்த டயக்ராம் ஒன்று வச்சிருப்பார். போயிட்டு வச்சுருங்க, நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க, நேராக சென்னை போகணும், இந்த ரூட்டில் போயிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் மாறிட்டுன்னு வச்சுருங்க, நிறைய நமக்கு வழி தெரியனாலும் நேராக போயிடுறோம். கூகுள் பார்த்து போகிற ஆட்கள் நிறைய பேர் நினச்சிவாங்க. ஒரு நாள் கூகுள் பார்த்து நேராக போய் ஒரு குளத்தில் கொண்டு இறக்கி விடுச்சு. என்னடா ஊரை காணோம்னா, அது கூகுளே என்னது கொலாப்ஸ் ஆகிட்டு, அது தப்பு. இதை மாதிரி நேற்று ஒருத்தர் நான் கூகுள் பார்த்து வந்தாங்க, நாங்கள் எங்கேயோ போயிட்டோம் அப்படின்னாங்க. சர்ச்சுக்கு வந்தாங்க. அந்த நாள் யார் ஒரு வாரத்துக்கு முந்தைய வந்தாங்க. கூகுள் பார்த்தா வந்தோம், எங்களை வேறு எங்கேயோ கொண்டு நினச்சிது நிப்பாட்டி விட்டுட்டு. ஒரு மேரேஜ் நடந்தது, மேரேஜுக்கு வந்த ஆள், கத்திரிக்க வாங்கி மாட்டது தான். போன புதங்களை மேரேஜ் வந்த ஆள் ஒருத்தர். அவர் சொன்னார், நான் கூகுள் பார்த்துட்டே வந்தேன், எங்களுக்கு எங்கேயோ கொண்டு விட்டுட்டு அப்படின்னு. சரி, நான் கூகுள்லாம் தப்பாக விட்டுரும், ஆனால் பரிசுத்தாவின் தப்பாக விடவே மாட்டேன். ஆமாம், கத்திரிக்க வாங்கி மாட்டவுதான். அதுதான் பரிசுத்தாவி எனக்கு போதித்து வருகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை வலுவிழந்து போக பண்ணுவதற்கு அவன் எத்தனை கொண்டு வந்தாலும் பாதாளத்தின் வாசலுக்கு அந்த டயக்ராம் மாற்றி விடக்கூடாது. ஆமாம், அப்படி டக்குன்னு மாற்றி விட்டுறோம். ஏன்னா நம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கோம்ல, மெதுவாக போகிறது தள்ளி விடுறது ரொம்ப கஷ்டம். ஸ்பீடாக வர்றது லேசாக தொட்டால் போதும், டயக்ராம் வேறு பக்கம் நினச்சிடறோம், அப்படி மாறி போயிடும். நம்ம ஆண்டுக்காக உழைக்கிறோம், ஆண்டுக்காக பாடுபடுகிறோம், ஆண்டுக்காக பிரயாசப்படுகிறோம். பாதாளத்தின் வாசல்கள் எப்படியாயிலும் தேவ சித்தம் செய்யக்கூடாதபடி நம்மை குறித்து தடைப்படுத்தி நம்மை வீழ்த்திவிடும். நாம் தேவ சித்தம் செய்வதற்குத்தான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமாம், நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னில். அப்போ ஆண்டவர் ஜெபம் கற்றுக் கொடுத்தார். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே,
உம்முடைய ராஜ்யம் வருவதா. அடுத்தாங்களே, பூமியிலும் பரலோகத்திலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில். உம்முடைய சித்தம் என்னது என்பதை அவர் ஜெபத்தில் கற்றுக் கொடுக்கும்போது தான் சொன்னார். தேவ சித்தம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்மை குறித்து தேவ சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை தடை செய்வதற்கு பாதாளத்தின் வாசல்கள் பயங்கரமாக மேற்கொள்ள வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அவையெல்லாம் நம்மை விட்டு அப்புறப்படுத்துவதற்கு தேவ திட்டம் என்பதை சரியாய் புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சித்தம். ஆனால் பாதாளத்தின் வாசல்கள் இதை நம்ம மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணங்கள் நிறைய இருக்கு. இந்த சபையை குறித்து சொல்லணும்னு சொன்னான், இது விலையேறப்பட்ட ரதத்தினாலே மீட்கப்பட்ட சபை. ஆமா, அந்த விலையேறப்பட்ட ரதத்தினாலே மீட்கப்பட்டதுனாலே இந்த சபையை ஈஸியாக அது மேற்கொள்ளாது, போராடி தான் மேற்கொள்ளதுக்கு வாங்க. நாம் ஒப்பு கொடுக்காத வரைக்கும் அதால் நினைச்ச முடியாது. நல்லா பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள், கொடுத்தா கட்டாயம் என்ன செய்வான். ஆனால் ஏற்று நில்லுங்கள், உங்களை விட்டு என்ன செய்வான். ரெண்டையும் இருக்கு. இடம் கொடுக்காதீங்க, கொடுத்தா அவன் என்ன செய்வான். முதல்ல ஒரு கதையெல்லாம் உண்டு. ஒட்டகம் பனியில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒருத்தன் கூடாரம் போட்டிருக்கான். ஒட்டகம் வந்து என்ன செய்யுது, பனி நனையுது. அப்படியே தண்ட கேப் வழியாக வாயை மற்றும் தலையை மட்டும் விட்டு பனி தாங்க முடியல, தலையை மட்டுமாவது வச்சுக்கிறேன்னு. ஒட்டகம் தலை மட்டும் தானே, சரி வச்சுக்க முடியாது. அது கொஞ்சமாக கழுத்து நீட்டி இவ்வளோ பெரிய கழுத்து அது உள்ளே வந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், சரி கழுத்தாவது வச்சுக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைசியில் எது வந்துச்சு, முழு உடம்பும் உள்ளே வந்துச்சு. இவனை வெளியே தள்ளிட்டு அது ஒட்டக மாதிரி ஒன்று ஒன்றா வரும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை வீழ்த்தும் சாத்தானின் ஆயுதங்கள். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், ஒரே நாளில் வீழ்த்த முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் எந்த சாமியும் ஒரே நாளில் நினைச்ச முடியாது, வீழ்த்த முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் இடம் கொடுப்பதை வைத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை வீழ்த்தி விடும். ஆமாம், ஆகவே தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை, அவனா நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். சபையை கட்டுவது கிறிஸ்துவின் வேலை, சபையை உடைப்பது சாத்தானுடைய வேலை. ஆமாம், எதுக்கு நாம் இடம் கொடுக்குறோமோ அதுதான் நடக்கும். ஆமாம், ஒரு சின்ன கதையோடு முடிச்சிரு. ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தார். 2 பூனைக்குட்டிகளை கொடுத்தார் புரிந்து கொள்வதற்காக. ஒன்று கருப்பு பூனைக்குட்டி, ஒன்று வெள்ளை பூனைக்குட்டி. அது நான் 2 பூனைக்குட்டி ஒரே மாதிரி கொடுத்துருப்பேன், நீ என்ன செய். அப்போ வளர்க்கு, அந்த பிள்ளை வளர்க்குது. அவளுக்கு அதுக்கு வந்து வெள்ளை பூனைக்குட்டி மேலே இந்த கருப்பு பூனைக்குட்டி மேலே ரொம்ப ஆசைப்படும். கொடுக்கும்போது அதுக்கு எக்ஸ்ட்ராவே கொடுத்து, எனக்கு சாப்பாடு கொடுக்கும், எக்ஸ்ட்ராவே கொடுக்கும். ஆனால் ஒரு 2 மாதம் கழித்து பார்த்தா கருப்பு பூனைக்குட்டி தான் இப்படி இருக்குது, புஷ்டியாக இருக்குது. வெள்ளை பூனைக்குட்டி மெலிஞ்சு போயிருந்தது. அவர் கேட்குறாரு, ஏம்மா? அவர் கேட்குறாரு, ஆமாம் நான் ஒன்றா தான் பார்த்தேன், ஒன்றா தான் நேசிக்கிறேன் அப்படின்னு. அவர் சொன்னார், நீ எதுக்கு அதிக ஆகாரம் கொடுக்குறியோ அதுதான் என்ன செய்யும், புஷ்டியா. அவர் கதையை சொல்லிட்டு சொன்னார், சாத்தானும் கிறிஸ்துவும் இருக்கிறார், நாம் யாருக்கு அதிக இடம் கொடுக்குறோமோ அவைகள் தான் பலம் பெறும். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு இடம் அதிகம் கொடுக்குறோமோ அவைகள் தான் நம்ம என்ன செய்யும், மேற்கொள்ளும். ஆண்டவருக்கு அதிக இடம் கொடுத்து அதை சார்ந்திருப்போம்னு சொன்னால் சாத்தானுடைய கிரியைகள் வலுவிழந்து போய்விடும். ஆனால் சாத்தான் கிரியைகளுக்கு அதிக இடம் கொடுத்து செய்தோம்னு சொன்னால் ராஜ்ய அமைப்புகள், அந்த கட்டுக்கோப்பான அமைப்புகள் வலுவிழந்து போய்விடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆண்டவர் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வது என்று சொன்னவர் இன்று வரை மேற்கொள்வதற்கு பல காரியம் பிரயாசப்பட்டு வருகிறது. ஆமாம், இதை உடைக்க வேண்டும் என்று சொல்லி அழிக்க வேண்டும் என்று சொன்ன எத்தனையோ ராஜ்யங்கள் எழும்பினது. எழும்பின ராஜ்யங்கள் இல்லாமலே போய்விட்டது. ஆனால் 2000 ஆண்டுகளாக பரலோக ராஜ்யத்தின் மேன்மை மட்டும்தான் வளர்ந்து கொண்டே வருகிறது. ஆமாம், எத்தனை ராஜ்யம் இருந்தது. இந்த சபை தொடங்கும் போது ரோம ராஜ்யம் இருந்தது, அதற்கு முன்பு அதுக்கு எய்த்திய ராஜ்யம் இருந்தது. பார்வோன் இன்றைய கிரியைகள் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போடுவதற்கு அது அந்த சபை, அன்றைக்கு இருந்த சபை. ஏன்னா கிறிஸ்து வரப்போகிறதான ஒரு மேசியா வரப்போகிற ஒரு சந்ததியை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம். அந்த அதை அழித்து போடுவதற்கு பிரயாசப்பட்டான். ஆண்கள்லாம் போங்க, பெண்கள் மட்டும் இருக்கட்டும். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக.
சரி, வேற சொன்னான் பொருட்கள் மட்டும் கொண்டு போங்க, வேற ஒன்றும் கொண்டு போக வேண்டாம். எல்லாம் பல விதத்தில் உபத்திரம் கொடுத்த உபத்திரவங்கள் பயங்கரமானது. நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம். ஆனால் அப்போதும் எகிப்தின் சாம்ராஜ்யமே அதோடு மூழ்கி போய்விட்டது. ஆமாம், கர்த்தருக்கு பயம் உண்டாவதா? அசீரியர் தோன்றினார்கள், இல்லாமலே போனார்கள். பாபிலோன் தோன்றினார்கள், 70 ஆண்டுக்குள்ளே இல்லாமல் போயிட்டாங்க. மேதியர் பெருசு வந்தார்கள், அதுவும் இல்லாமல் போனாங்க. அலெக்சாண்டர் வந்தான், அவனாவது கொஞ்சம் உதவி செய்தான், சரி. ஆனால் அவனுக்கு காலங்கள் நடுவே இல்லாமல் போய்விட்டது. ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம் என்று சொல்லப்பட ரோம ராஜ்யம் வந்தது, அழிப்பதற்கு எவ்வளோ முயற்சித்தது, அதுவே இல்லாமலே போய்விட்டது. இனி எத்தனை ராஜ்யங்கள் தோன்றினாலும் சபையை மேற்கொள்ள முடியாது. ஆமாம், ஆனால் மேற்கொள்ளாமல் இருக்கணும்னா நமக்குள் ஒரு கட்டுக்கோப்போடு ஒரு மனத்தோடு தெய்வ சமூகத்தில் அமர்ந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ராஜ்யம் கட்டப்படுவது மாத்திரமல்ல, அது விஸ்தாரம் அடையும். ஆமாம், பாதாளத்தின் வாசல்களை நாம் மேற்கொள்ள முடியும். ஆமாம், பாதாளத்தின் வாசலுக்குள் இருக்கக்கூடியதான அழிந்து போகிற ஜனங்களையும் நரக வாயிலிருந்து அவளை தூக்கி எடுத்து கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இணைக்க முடியும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சொல்லிட்டு போகிறான். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஆமாம், எழுந்து ஜெபம் பண்ணுமா. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள காலையில் பார்த்த பல காரியங்கள், இரவிலும் நம்ம பார்த்துருக்கிறோம். கிறிஸ்துவின் சபையை பாழ்கடிக்கப்படுவதற்கு அல்லது பாழாக்குவதற்கு சத்துரு பல வழிகளை அவன் கொண்டு வருவான். எப்படியாகிலும் சபையை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒன்றே ஒன்று மனதில் வைத்துக் கொள்வோம், இது தேவனால் கட்டி எழுப்பப்படுகிற சபை. பாதாளத்தின் வாசல்கள் இதை ஒரு காலம் அழித்து போட முடியாது. மனுஷன் மீது கட்டினா அது இல்லாமல் போய்விடும். ஏதோ ஒரு ஸ்தாபனத்தின் மீது கட்டினா அது இல்லாமலே போய்விடும். இயேசு கிறிஸ்து என்ற அசையாத கண்மலை மீது கட்டப்பட்ட சபை ஒரு காலம் அது வீழ்ந்து போகாது. பெருவெள்ளம் மோதி அடித்தாலும் சரி, மழை பயங்கரமான நிலையில் பொழிந்தொருளப்படினாலும் சரி, நீரோட்டம் எழும்பினாலும் சரி, அது அசையாது. கொந்தளிக்கிறது, சமுத்திரமே கொந்தளித்து அதனுடைய பெருக்கினாலே பூமி அதிர்ந்தாலும் அது அசையாது. காரணம், தேவன் அது நடுவில் இருக்கிறார். தேவன் நடுவில் இருக்கிறார். தேவன் வசம் பண்ணுகிறார். அற்புத வல்லவர் கிரியை செய்ய அற்புதம் செய்வாரால். ஹல்லேலூயா. பரிசுத்தம் நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ இந்த உலகத்தில் இருக்கும் போது சொன்ன ஆண்டவரே, உன்னதமான அற்புதமான ஒரு வார்த்தை, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் ஆண்டவரே வெளிப்படையாய் வரக்கூடியதான பாவ கிரியைகள் எத்தனையோ இருக்கலாம். ஆனால் எங்களோடு மறைமுகமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலே வரக்கூடிய எத்தனையோ கிரியைகள், அவையை நாங்கள் கண்டறிந்து அவைகளை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். அவன் எத்தனை தந்திரங்களினாலே வந்தாலும் பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாளும் சபையை மேற்கொள்ளாத நம்பிக்கைகளுக்கு உண்டையா. இந்த சரீரமாகிய சபையும் கட்டப்பட வேண்டும். தேவன் வாசம் பண்ணுகிற இந்த சரீரமாகிய சபை கிறிஸ்துவின் நாளிலே அது மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்பதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதியும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலவான் மறவாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.